ஹலோ நோட்பாஸ், நான் ரகுவரன். இந்த சம்பவம் 2013 வருஷம் அமெரிக்காவையே உலுக்கிய மிக கோரமான ஹிட் அண்ட் ரன் கேஸ். எத்தர் கவுச் ஒரு ராஜா வீட்டு கண்ணுக்குட்டி, 16 வயசு தான் ஆகுது. அமெரிக்காவின் டெக்சாஸ் மாகாணத்தில் வசிக்கிறாரு. சம்பவத்தன்னைக்கு நிறைய பீர் சாப்பிட்றாரு. போதை தலைக்கேறிடுச்சு. தனது வீட்டில் இருந்த பிக்கப் ட்ரக் எடுத்துகிட்டு மின்னல் வேகத்தில் செலுத்துறாரு. ரேஷ் ட்ரைவ் பண்ணிட்டு போகிறாரு. சாலையோரமாக நடந்து சென்ற அப்பாவி மக்கள் மேலே மோதி பெரிய ஆக்சிடென்ட் பண்ணுறாரு. அந்த கோர விபத்தில் 4 பேர் இறந்து போயிடுறாங்க. 9 பேர் படுகாயம் அடைகிறாங்க. அந்த 9 பேரில் இன்னும் சிலர் செயல்படாத நிலையில் இருக்காங்க. கேஸ் கோர்ட்டுக்கு வருது. எத்தர் கவுச்சோட லாயர் டிக் மில்லர் அப்படின்ற ஒரு சைக்காலஜிஸ்ட்டை கோர்ட்டுக்கு கூட்டிகிட்டு வராரு. அந்த சைக்காலஜிஸ்ட் சொன்ன ஒரு விஷயம்தான் அமெரிக்க மக்களை பெரிய கோபத்துக்கும் பெரிய ஆச்சரியத்துக்கும் உள்ளாக்குச்சு. டிக் மில்லர் இப்படிப்பட்ட ஒரு விஷயத்த சொன்னார். எங்களோட கிளைண்ட் எத்தர் கவுச் ஒரு ராஜா வீட்டு கண்ணுக்குட்டி, ஒரு பணக்கார வீட்டு பிள்ளை. அவங்க அப்பா சின்ன வயசுலேருந்து அவங்களுக்கு எதுக்குமே நோ சொன்னது கிடையாது. சின்ன வயசுலேருந்தே அவர் ஆசைப்பட்டது எல்லாமே அவருக்கு ரொம்ப சுலபமாக கிடைச்சிருக்கு. அதனால் அவர் அஃப்ளூயன்ஸா டிசார்டர்னால் பாதிக்கப்பட்டிருக்காரு. ஸோ இது ஒரு மனப்பிறழ்வுக்கு சமமான ஒரு விஷயம். நீங்கள் இவருக்கு பெரிய தண்டனை எதுவும் கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்கிறாரு. அவரோட இந்த வாதத்தை, அவரோட இந்த டிஃபென்ஸை அந்த கோர்ட் ஏற்றுக்குது. எத்தர் கவுச்சுக்கு வெறும் ப்ரொபேஷன் மட்டுமே 10 வருஷம் கொடுக்குறாங்க. ப்ரொபேஷன் அப்படின்னா பரோல் தான், ஜெயிலில் இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. டெய்லியும் வந்துட்டு லோக்கல் போலீஸ் ஸ்டேஷனில் கையெழுத்து மட்டும் போட்டுட்டு போகணும். அது போக வீக்கெண்டில் கவுன்சிலிங் கிளாஸ் மட்டும் அட்டன் பண்ணணும். அமெரிக்க மக்கள் மிகவும் கோபமடைகிறாங்க. 4 பேரை கொன்னவனுக்கு இது வெறும் குறைந்தபட்ச தண்டனை. பணம் இருக்கிறதுனாலேயே இவங்க ஏதோ ஒரு வினோதமான நோயோட பேரை சொல்லி தப்பிச்சுக்க பார்க்குறாங்க அப்படின்னு ரொம்ப கோபம் கொண்டாங்க. 2014 வராயுத் யோவித்யா, இவரோட அப்பா தான் உலகத்திலே ஃபேமஸான எனர்ஜி ட்ரிங்க் ரெட்புல் கம்பெனியோட ஓனர். தாய்லாந்துலேயே 4வது பெரிய கோடீஸ்வரர். சம்பவத்தன்னைக்கு யோவித்யா நிறையா தண்ணி அடிக்கிறாரு. தன்னோட ஃபேரி கார் எடுத்துகிட்டு மவுண்ட் ரோட்டில் மின்னல் வேகத்தில் செலுத்துறாரு. ஒரு கார் மெயின் ரோட்டில் ரேஷ் ட்ரைவ் ஆகிட்டு வருது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போலீஸ் கான்ஸ்டபிள், டிராஃபிக் போலீஸ் கான்ஸ்டபிள் அந்த காரை சேஸ் பண்ணிட்டு போகிறாரு. கொஞ்சம் கூட இறக்கமில்லாத யோவித்யா அந்த டிராஃபிக் கான்ஸ்டபிளை அடித்து தூக்கிட்டு போயிடுறாரு. சம்பவ இடத்துலேயே அந்த டிராஃபிக் கான்ஸ்டபிள் இறந்து போயிடுறாரு. கேஸ் கோர்ட்டுக்கு வருது. அகெயின் அஃப்ளூயன்ஸா டிஃபென்ஸ் எடுக்கப்படுது. வராயுத் யோவித்யா விடுதலை செய்யப்படுறாரு. அடுத்த நாளே தன்னோட ப்ரைவேட் ஜெட்டில் லண்டன் போய் இப்போ வரைக்கும் ஜாலியாக வாழ்ந்துட்டுருக்காரு. 2013-14 அடுத்தடுத்த ஆண்டுகளில் நடந்த இந்த மிகப்பெரிய சம்பவங்களால தான் அஃப்ளூயன்ஸா டிஃபென்ஸ் அப்படின்றது உலக அளவில் ரொம்ப ஃபேமஸ் ஆகுது. பணக்கார வீட்டு குழந்தைகள், செலிபிரிட்டியோட குழந்தைகள் ஏதாவது தவறு செய்யும் பட்சத்தில் அவர்களை காப்பாற்றும் ஒரு பெரும் கேடயமாக, ஒரு பிரம்மாஸ்திரமாக இந்த அஃப்ளூயன்ஸா டிஃபென்ஸ் யூஸ் பண்ணப்பட்டது. இப்போ நம்ம ஷாருக் கானோட மகன் ஆரியன் கான் போதை வழக்கில் கைது செய்யப்பட்டுள்ளார். மேபி இவருக்கும் இந்த அஃப்ளூயன்ஸா டிஃபென்ஸ் எடுத்து இவரையும் ஷாருக் கான் அவர்கள் காப்பாற்றலாம். அஃப்ளூயன்ஸா டிசார்டர் இது ஒரு ரிச் கிட் சிண்ட்ரோமா. சில்வர் ஸ்பூன் குழந்தைகளுக்கும், பணக்கார வீட்டு குழந்தைகளுக்கும், செலிபிரிட்டி கிட்ஸுக்கும் மட்டும்தான் இந்த வியாதி வருமா? ஆய்வு என்ன சொல்லுது அப்படின்னா, வருத்தத்துக்குரிய விஷயம் என்னவென்றால், யூ டோன்ட் ஹாவ் டு பி ரிச் டு பி அஃப்ளூயன்ட். உங்கள் குழந்தை அஃப்ளூயண்ட்டாக வளர்வதற்கு நீங்கள் ஷாருக் கானாகவோ சல்மான் கானாகவோ இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் உங்கள் குழந்தை வளர்ப்பில் செய்யும் சிறு சிறு தவறுகளே அவர்களை அஃப்ளூயண்ட்டாக மாற்றிவிடும். அஃப்ளூயன்ட் டிசார்டர் அப்படின்னா என்ன? அஃப்ளூயன்ட் டிஃபென்ஸ் அப்படின்னா என்ன? நாம் ஒரு மிடில் கிளாஸ் ஒயிட் காலர் ஜாபில் தான் இருக்கோம். நம்ம குழந்தைகள் அஃப்ளூயண்ட்டாக மாறுவதற்கு வாய்ப்பு இருக்கிறதா? எல்லாத்தையும் தேடுவோம் வாங்க. இது நோட்பார். அஃப்ளூயன்ஸா டிசார்டர் இது ஒரு செலிபிரிட்டி கிட்ஸுக்கும் ஒரு பணக்கார வீட்டு குழந்தைகளுக்கும் அவங்க வளர்க்கப்படும் சூழ்நிலையினால் ஏற்படும் ஒரு வித மனப்பிறழ்வு. எப்படின்னு கேட்குறீங்களா? முதல் விஷயம், செலிபிரிட்டி கிட்ஸுக்கு கிடைக்கிறது என்ன அப்படின்னா எக்ஸ்ட்ரீம் மெட்டீரியலிசம். அதாவது அவங்க என்ன கேட்டாலும் கிடைக்கும், அது எவ்வளோ கேட்டாலும் கிடைக்கும், தேவைக்கு அதிகமாக கிடைக்கும். இந்த மாதிரி தேவையில்லாத பொருட்கள், ஆடம்பர பொருட்கள், அது காராக இருக்கட்டும், பைக்காக இருக்கட்டும், ஷூவாக இருக்கட்டும், ட்ரெஸ்ஸாக இருக்கட்டும், வாங்கி வாங்கி குவிக்கும் போது அவங்களுக்கு ஒரு விதமான
திகட்டல் ஏற்படும். அந்த திகட்டல் இதுக்கு மேலே என்ன இருக்குது அப்படின்னு தேடி போகும்போது அது போதைப் பொருளாக மாறுது. அதுக்கப்புறம் அந்த போதைப் பொருட்களுக்கு அடிமையாகிறாங்க. நான் செய்கிற விஷயம் இந்த சமுதாயத்தை பாதிக்கும் அப்படின்ற ஒரு மனநிலையே அவங்களுக்கு இருக்காது. நான் தான் ராஜா, நான் வச்சது தான் சட்டம், எனக்கு எந்த ரூல்ஸும் இல்லை, எனக்கு எந்த கைடன்ஸும் இல்லை, நாம் இந்த சமுதாயத்தோட கட்டமைப்புக்குள்ளே வரையறைக்குள்ளேயே இல்லை அப்படின்ற ஒரு மனநிலை உருவாகும். அதனால தான் அவங்க என்ன வேணால் செய்யலாம், நான் எப்படி வேணால் பண்ணலாம், என்கிட்ட நிறைய பணம் இருக்குது அப்படின்னு நினைக்க ஆரம்பிப்பாங்க. இரண்டாவது விஷயம் அதீத புகழ்ச்சி. இந்த செலிப்ரிட்டி கிட்ஸுக்கும் பணக்கார வீட்டு குழந்தைகளுக்கும் இந்த சமுதாயம் ஒரு ஸ்பெஷல் அட்டென்ஷன் கொடுத்துக்கிட்டே இருக்கும். அவங்கள சுற்றி இருக்கிறவங்க ஸ்கூலில், ஜிம்மில், விளையாட போகிற இடத்துல எல்லாருமே அவங்கள ரொம்ப பெருமையாக பேசிக்கிட்டே இருப்பாங்க. ஒரு இடத்துல இது அவங்களோட செல்ஃப் எஸ்டீமை ரொம்ப பாதிக்கும், அவங்களோட சுய கௌரவத்தை ரொம்ப பாதிக்கும். எப்படின்னு கேட்குறீங்களா? எல்லாருமே நம்மளை புகழ்ந்துக்கிட்டே இருக்கிறாங்களே, இது நான் பண்ணுற விஷயங்களுக்காக என்ன புகழ்கிறாங்களா, இல்லை நம்ம அப்பா பெரிய ஆளுன்றதுக்காக புகழ்கிறாங்களா, இல்லை நம்மக்கிட்ட நிறைய பணம் இருக்குது அப்படின்றதுக்காக புகழ்கிறாங்களா அப்படின்ற ஒரு பெரிய டவுட் அவங்களுக்கு ஏற்படும். இந்த டவுட் என்ன ஆகும் அப்படின்னா அவங்களுக்கு ஒரு பயத்தை உண்டு பண்ணும். அதே மாதிரி எல்லாரும் தொடர்ந்து புகழ்ந்துட்டே இருக்கும்போது அது அவங்களுக்கு போர் அடிக்க ஆரம்பிச்சிடும். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, அப்போது இவங்க அப்பா மாதிரி இவங்க ஆகணும், இவங்க சொத்தை இவங்க காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களோட பர்சனல் இன்ட்ரெஸ்ட்டுக்கு எந்த ஒரு ஸ்பேஸுமே கிரியேட் ஆகாமல் அந்த லெகசியை ஃபாலோ பண்ணணுன்ற கம்பல்ஷனுக்கு இவங்க தள்ளப்படுவாங்க. அப்போது இவங்களுக்கு லைஃப்பில் ஒரு பெரிய மோட்டிவேஷனே இருக்காது. நம்ம லைஃப்பில் நம்ம பண்ணுற விஷயங்களுக்கு ஒரு மோட்டிவேஷன் இருந்தால் மட்டும்தான் நம்ம லைஃப் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இப்படி மோட்டிவேஷனே இல்லாத ஒரு வாழ்க்கையை இவங்க வாழும்போது டிப்ரெஷனுக்கு ஆளாகிறாங்க. அதனால தான் இவங்க சீக்கிரமாக போதை பழக்கங்களை தேடி போகிறாங்க. லூத்தர் அப்படின்ற ஒரு ஃபேமஸ் சைக்காலஜிஸ்ட் ஒரு ஆய்வு மேற்கொள்கிறாங்க. ஏன் குழந்தைங்க ரொம்ப சின்ன வயசுலேயே போதைப் பொருட்களுக்கு அடிமையாகிறாங்க அப்படின்ற ஒரு ஆய்வை மேற்கொள்கிறாங்க. இவர் குழந்தைகளை 2 கேட்டகரியாக பிரிச்சுக்கிறாங்க. ஒன்று லெஸ் ப்ரிவிலேஜ்டு பேரண்ட்ஸோட குழந்தைகள், இன்னொன்று ஹை ப்ரிவிலேஜ்டு பேரண்ட்ஸோட குழந்தைகள். இவர் மேற்கொண்ட ஆய்வில் லெஸ் ப்ரிவிலேஜ் பேரண்ட்ஸோட குழந்தைகளை விட ஹை ப்ரிவிலேஜ்டு பேரண்ட்ஸோட குழந்தைகளே அதிகம் போதைப் பொருட்களை சீக்கிரமாக நாடி போகிறாங்க. இதற்கான காரணம் என்ன அப்படின்னா, இந்த ஹை ப்ரிவிலேஜ்டு பேரண்ட்ஸோட வாழ்க்கை முறை, குடும்ப சூழல். அவங்க பெரும்பாலும் வீட்டில் அவங்க குழந்தைகளோட நேரம் செலவிடுவது கிடையாது. அந்த குழந்தைகளுக்கு எக்ஸ்ட்ரீம் மெட்டீரியலிசம் பண்ணுறாங்க. அதாவது தேவைக்கு அதிகமான பொருட்களையும் சர்வீசஸ்களையும் வாங்கி குவிக்கிறார்கள். இதெல்லாமே அவங்க யூஸ் பண்ணுறதே இல்லை. ஒரு இடத்துல அந்த குழந்தைகள் பெரிய போர்டமுக்கு ஆளாகிறாங்க. லைஃப்பில் பெரிய மோட்டிவேஷனே இல்லை. அந்த டிப்ரெஷனை ஹேண்டில் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக போதைப் பொருட்களை நாடி சென்று விடுகிறார்கள். நான் இவ்வளோ சொன்னதுக்கப்புறம் உங்கள் மனசில் ஒரு விஷயம் ஓடிட்டுருக்கும். இந்த அஃப்ளூயன்ஸா டிசார்டர் அப்படின்றது ஒரு பணக்கார வீட்டு குழந்தைகளுக்கு வரும் ஒரு விதமான மனப்பிறழ்வு அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டு இருப்பீங்க. ஆனால் கண்டிப்பாக கிடையாது. உண்மை என்ன அப்படின்னா, கசப்பான உண்மை என்ன அப்படின்னா, யூ டோன்ட் ஹாவ் டு பி ரிச் டு ரைஸ் அ ஸ்பாயில்டு கிட். நீங்கள் உங்கள் குழந்தைகளை ஒரு ஸ்பாயில்டு கிட்டாக வளர்த்துவதற்கு நீங்கள் பணக்காரராக இருக்க வேண்டும் என்ற அவசியமே இல்லை. இப்போ இருக்கிற கிரெடிட் கார்டு, இஎம்ஐ, ஆன்லைன் ஷாப்பிங், சோஷியல் மீடியா சூழ்நிலையில் ஒரு சாதாரண மிடில் கிளாஸ் ஒயிட் காலர் ஜாப்புக்கு போகிற எந்த ஒரு பேரண்ட்டோட குழந்தைகளுக்கும் அஃப்ளூயன்ஸா டிசார்டருக்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த ஆன்லைன் ஷாப்பிங் இதுதான் இப்போ இருக்கிற சூழ்நிலையில் ஒரு எக்ஸ்ட்ரீம் மெட்டீரியலிசம் நம்ம சாதாரண வீட்டு குழந்தைகளுக்கு கூட ஏற்படுத்துது. இந்த அஃப்ளூயன்ஸா டிசார்டர் நம்ம செய்கிற சின்ன சின்ன தவறுகள் மூலமாக தான் ஏற்படுது. அஃப்ளூயன்ஸா டிசார்டர் ஒரு சாதாரண மிடில் கிளாஸ் வீட்டு குழந்தைகளுக்கும் எப்படி ஏற்படுகிறது? நீங்கள் இப்படி ஒரு மனநிலையில் உங்கள் குழந்தைய வளர்க்குறீங்களா? எனக்கு கிடைக்காததெல்லாம் என் குழந்தைக்கு கிடைக்கட்டும் அப்படின்ற ஒரு மனநிலை. கல்வியை தவிர்த்து வேறு எந்த விஷயத்துலையும் நீங்கள் இந்த மாதிரி ஒரு மனநிலை வச்சுருந்தீங்க அப்படின்னா நீங்கள் உங்கள் குழந்தைகளுக்கு அஃப்ளூயன்ஸா டிசார்டர் வர்றதுக்கான ஒரு வழியை ஏற்படுத்துகிறீங்க. நீங்கள் உங்கள் குழந்தைகளுக்கு எப்போதுமே எந்த விஷயத்துலையுமே நோ சொன்னதில்லையா? தேவையில்லாத பொருட்களை ஆன்லைனில் வாங்கி குவிக்கிறீங்களா? தேவையில்லாத சர்வீசஸை ஆன்லைனில் வாங்கி குவிக்கிறீங்களா? கண்டிப்பாக உங்கள் குழந்தைகளுக்கு அஃப்ளூயன்ஸா டிசார்டர் வர்றதுக்கு அது ஒரு வாய்ப்பாக அமையும். நீங்கள் உங்கள் குழந்தை கேட்ஜெட் யூஸ் பண்ணுறத ரொம்ப பெருமையாக நினைக்கிறீங்களா? நீங்கள் உங்கள் குழந்தை உங்களை விளையாட கூப்பிடும்போது அதை அவாய்ட் பண்ணுறதுக்காக அவங்களுக்கு ஃபோனை கையில் கொடுக்குறீங்களா? நீங்கள் உங்கள் குழந்தையோட ஹோம்ஒர்க்குக்கு ஹெல்ப் பண்ணாமல் நீங்களே அவங்களுக்காக பண்ணுறீங்களா? இது எல்லாம் தான் ஒரு மிடில் கிளாஸ் லைஃப்பில் வளர்கிற குழந்தைகளுக்கும் அஃப்ளூயன்ஸா டிசார்டர் வர்றதுக்கான பெரிய வாய்ப்பாக அமையுது. இங்கே உங்கள் குழந்தை ஏதாவது ஒரு பொருளை உடைச்சிட்டாலோ கவலைப்படாத, அப்பா கிட்ட நிறையா காசு இருக்குது வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்கிற ஒரு ஆளா?
நீங்கள் உங்கள் குழந்தைகளுக்கு தேவையில்லாமல் ஆன்லைனில் நிறைய சர்வீசஸையும் ரிசோர்ஸஸையும் வாங்கி குவிக்கிற ஒரு ஆளாக, உங்கள் வீட்டில் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் 2 பேருமே வேலைக்கு போகிறீங்க, உங்கள் குழந்தைகளை பேபி சிட்டரை வச்சு தான் பார்த்துக்கிறீங்க, உங்களால் உங்கள் குழந்தைகளோட அதிகமான நேரம் செலவிட முடியாதா? ஸோ இந்த மாதிரியான சின்ன சின்ன தவறுகள் செய்வதன் மூலமாக தான் ஒரு சாதாரண மிடில் கிளாஸ் வீட்டு குழந்தைகளும் அஃப்ளூயன்ஸா டிசார்டரால் பாதிக்கப்படுகிறார்கள். அஃப்ளூயன்ஸா டிசார்டர் என்பது உங்கள் குழந்தைகளை ஒரு குக்கூனில் வச்சு அவனுக்கு தோல்வின்னா என்னென்னு தெரியாமல், கஷ்டம்னா என்னென்னு தெரியாமல், உழைப்புனா என்னென்னு தெரியாமல், காசோட அருமைனா என்னென்னு தெரியாமல் வளர்த்தும் போது அவன் தன்னை ஒரு ராஜாவாக, தன்னை ஒரு சர்வாதிகாரியாக நினைத்து கொள்கிறான். அப்போது நான் செய்கிற விஷயம் இந்த சமுதாயத்தில் வேறு யாரையும் பாதிக்காது, பாதித்தாலும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது, தான் செய்கிற செயல்களோட விளைவுகளில் அதோட தீவிரத்தை உணராத ஒரு மனிதனாக அவன் வளர்கிறான். அப்படி வளரும் போது தான் அவன் ஒரு சமூக குற்றவாளியாக ஆகிறான். ஸோ உங்கள் பேரண்டிங்கில் இந்த மாதிரி சின்ன சின்ன அலைன்மெண்ட் பண்ணுறதன் மூலமாகவே உங்கள் குழந்தைய ஒரு நல்ல குழந்தையாக உங்களால் உருவாக்க முடியும். தேங்க்யூ. நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக வந்திருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதுதான் எனக்கு ஒரு பெரிய மோட்டிவேஷனாக இருக்கும். பெல் பட்டனை தட்டி விட்டுட்டு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா ஷேர் பண்ணுங்கள்.